வெல்கம் டு பார்க் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரா ஃபோட்டோவுக்கும் ஜேபெக் ஃபோட்டோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்போ நம்ம வந்து ராவில் ஷூட் பண்ணணும், எப்போ நம்ம வந்து ஜேபெக்கில் ஷூட் பண்ணணும், இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். இன்னும் பார்க் ஃபோட்டோகிராஃபியில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் பார்க் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெல் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து சேரும். இந்த பார்க் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் வந்து அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் ஃபோட்டோகிராஃபி சர்ச் பண்ணுங்கள். அந்த சேனல்ஸ்குள்ளே போங்க. அந்த சேனலுக்குள்ளே இருக்க பிளேலிஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆரை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 17 வீடியோ இருக்குது. எடிட்டிங் பற்றி கற்றுக்கணும், சில எடிட்டிங்னா அதில் ஒரு 3 வீடியோஸ் இருக்குது. சம் டிப்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்கேப் பற்றி கற்றுக்கணும்னா 6 வீடியோ இருக்குது. அது மாதிரி போர்ட்ரேட் பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 வீடியோ இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளேலிஸ்ட்லேயும் போய் உங்களுக்கு தேவைப்படுறது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. நீங்கள் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போகும்போது நம்ம மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக வரணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல டீட்டெயில்டு இமேஜாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம எடுக்கும் போது ஃபோட்டோ சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரதில்லை. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் போயிட்டு அந்த நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரியான போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட்டை குறையாமல், குவாலிட்டி கம்மியாகாமல் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரா ஃபைலில் தான் ஷூட் பண்ணணும். இதே நம்ம ஜேபெக்கில் ஷூட் பண்ணி அதை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு குவாலிட்டி அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரா ஃபைல். ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் இருக்க ஃபைல் வந்து ஜேபெக் ஃபைல். ஸோ இந்த 2 ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஜேபெக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட லைட் ரூமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆட்டோ, கஸ்டம் அப்படின்னு 2 தான் இருக்கும். இதே என்னோட ரா ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேங்க. கீழே ரா ஃபைலில் போயிட்டு பார்த்தோம்னா நம்ம கேமராவில் இருக்கிற ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் நமக்கு. ஸோ எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கேமராவில் நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை மறந்துட்டோம் அப்படின்னாலும் கூட இங்கே நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே லென்ஸ் கரெக்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். இங்கே போனீங்கன்னா எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கேமராவில் ஷூட் பண்ணீங்க, என்ன மாடல் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராகவே இங்கே இன்ஃபர்மேஷன் தெரியும். ராவில் எடுத்திருந்தீங்கன்னா. இது ஜேபெக்கில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கனாலும் எந்த இன்ஃபர்மேஷனுமே அதில் இருக்காது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது ஜேபெக்கில் கேமரா கேலிபிரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போனீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம கேமராவிலையும் இருக்கும். இங்கே எந்த ப்ரொஃபைலுமே இருக்காது நமக்கு. ஏன்னா இந்த கேமராவில் நீங்கள் என்ன ப்ரொஃபைல் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ இதே நம்ம வந்து ராவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேமராவில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். லேண்ட்ஸ்கேப் இருக்கும், மோனோக்ரோம் இருக்கும், நியூட்ரல், போர்ட்ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் வந்து எந்த ஆப்ஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், நான் ராவில் போயிட்டு இங்கே எனக்கு வந்து டீட்டெயிலே தெரியல. இது வந்து எனக்கு வந்து ஜேபெக் ஃபைலு. ஓகே, இது ரா ஃபைலு லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் ஜேபெக் ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணுறப்பனா இப்போ ரா ஃபைலை ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணிடலாம். நான் இப்போ ரா ஃபைலில் வந்து என்ன பண்ணுறேன், ஹைலைட் வந்து கம்மி பண்ணுறேன். நான்
ஹைலைட் கம்மி பண்ணிட்டேன். அண்ட் தென் ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரா ஃபைலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் எக்ஸ்போஷர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2.25 வைக்கிறேன் மைனஸில். ஓகே, வச்சாச்சு. ஸோ இதே செட்டப் வந்து ஜேபெக்கில் பண்ணுவோம். எக்ஸ்போஷர் -2.25, ஹைலைட் -80, ஷேடோ வந்து ஒரு 100% வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதே செட்டப் இங்கே பண்ணுவோம். இது ஜேபெக். இது ஜேபெக் ஃபைலு. ஸோ எக்ஸ்போஷர் வந்து என்ன பண்ணணும், -2.25, அண்ட் தென் ஹைலைட் என்ன பண்ணணும், -80, அண்ட் தென் ஷேடோ வந்து 100 பட்ஜெட். இப்போ பாருங்கள், இது ரா ஃபைலில் அதே செட்டப், இது ஜேபெக். என்னோட டோட்டல் கலர் மாறி போச்சு. இந்த இடத்துல உள்ள இமேஜ் குவாலிட்டி சுத்தமாக போயிடுச்சு. என்னோட ஷேடோவை ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அந்த 100% வச்சு ஃபுல்லாக வச்சும் கூட என்னால் வந்து இந்த லெவலுக்கு டீட்டெயில்டாக என்னால் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது, ஒவ்வொரு எடிட்டிங் பண்ணும்போது ஜேபெக்கில் வந்து உங்களோட பிக்சரோட குவாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ராவில் அப்படி கிடையாது, மாறாது. இப்போ அடுத்ததில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கீழே பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபைல் இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டோன் கர்வில் போயிட்டு டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது வந்து ஜேபெக்கு. இதே வந்து நான் வந்து ராலையும் நான் ரெஃபர் பண்ணுறேன். ராலே பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஜேபெக் பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது ஜேபெக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரா. இங்கே வந்து எந்த லெவலுக்கு நான் டார்க்னஸ் இருந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு நான் வந்து டீட்டெயில் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் எடுக்க முடியல. என்னோட இமேஜ் குவாலிட்டியை பாருங்கள். இங்கே பாருங்கள், இமேஜ் குவாலிட்டி, இமேஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இங்கே வந்து இமேஜோட குவாலிட்டி மிஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்க்கலாம். இது ரா ஃபைல், ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஜேபெக் ஃபைல். இப்போ கலர்ஸை பற்றி பார்ப்போம். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ க்ரீன் கலர் இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்து வேறு கலர் மாற்றுறேன்னா ஒரு 50, ஓகே 50, ஓகே நான் 50 வைக்கிறேன் க்ரீன் கலர். அதே மாதிரி ரா ஃபைல்லையும் ஒரு 50 வைப்போம். ஹியூவில் ஒரு 50 வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்த எடுத்துக்குவோம் ஸ்பாட்டாக. அதே மாதிரி இந்த இடத்த எடுத்துக்குவோம் ஸ்பாட்டாக. ஓகே, ஸோ சேம் ஃபைல். இது எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது இந்த க்ரீனு, இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலான க்ரீன் இருக்குன்னு பாருங்கள். கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுவும் இங்கே வந்து இம்பேக்ட் ஆகும் ஜேபெக்கில். பட் ரா ஃபைலில் அப்படி கிடையாது. ரா ஃபைலில் வந்து கலர்ஸும் கூட நீங்கள் எதிர்பார்க்குற கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், ஷேடோ ரெக்கவர் பண்ணுறேன். இங்கேயும் ஷேடோ வந்து 100% வைக்கிறேன். இது ஜேபெக்கு. இது ரா ஃபைலில் நான் ஷேடோ ரெக்கவர் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஜேபெக், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ரா ஃபைல். ஸோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு டார்க் பிளேஸ்லேருந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஒரு ரா ஃபைலில். பட் ஜேபெக்கில் அது முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வந்து ரா ஃபைலில் ஷூட் பண்ணணும், ஜேபெக்கில் ஏன் வந்து ஷூட் பண்ணக்கூடாதுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். சரி, அப்போ எப்போ தான் நம்ம ஜேபெக்கில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, அதில் எடிட்டிங்லாம் எனக்கு கிடையாது. பட் என்னோடய இன்சிடென்ட் தான், அங்கே நடக்கக்கூடிய ஆக்ஷனை தான் நான் கேப்சர் பண்ணணும். எனக்கு ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியோ எடுக்கிறீங்க, அதில் வந்து எனக்கு வந்து அங்கே ஆக்ஷனை தான் நான் கேப்சர் பண்ணணும், நான் வந்து எடிட்டிங்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஜேபேக்கில் எடுக்கலாம். ஏன் ஜேபேக்கில் எடுக்கலாம் அப்படின்னா, ரா ஃபைலில் கண்டினியூஸ் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த கண்டினியூஸ் ஷூட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கேமராலலாம் 5 தான் 1 செகண்டில் எடுக்க முடியும். ஆனால் இது ஜேபேக்கில் எடுக்க 7 எடுக்கலாம். ஸோ அது மாதிரி கண்டினியூஸ் ஷூட் வந்து எடுக்கும் போது ஜேபேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பஃபர், கேமராவில் ஒரு பஃபர் இருக்கும். இப்போ நீங்கள் கண்டினியூஸ் ஷூட் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரா ஃபைல் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த பஃபர் ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கண்டினியூஸ் ஷூட் எடுக்கும்போது உங்களோட அந்த கண்டினியூஸ் ஷூட்டிங் ஸ்பீடு வந்து கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்படியே அதே ஜேபேக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களால் வந்து அந்த கண்டினியூஸ் ஷூட்டை எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம வந்து ரா ஃபைலில் ஷூட் பண்ணணும், எப்போ நம்ம வந்து ஜேபேக்கில் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பார்க் ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.